வணக்கம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய அப்டேட் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கி செப்டம்பர் 30 தமிழ்நாட்டில் நமக்கு இன்னையோட காலேஜ் ஜாயின் பண்ணுறது ரவுண்டு 2ல் சீட்டு கிடச்சி காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி தேதி இன்றைக்கி தான். ஸோ எத்தனை பேர் காலேஜ் ஜாயின் பண்ணாங்க என்னங்கிறது நமக்கு தெரியல. இப்போ நம்ம என்ன வெப்சைட்டில் இருக்கிறோம், இது ஆல் இந்தியா கோட்டா. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள், அதே போல் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3rd ரவுண்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல் இந்தியா கோட்டாவில் ரவுண்டு 3ல் உங்களுக்கு சீட்டு கிடைச்சா கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணாமல் போனீங்கன்னா நீங்கள் பே பண்ண அந்த கவர்மெண்ட் காலேஜ்னால் ஒரு 5000 10,000 பே பண்ணியிருப்பீங்க. அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டினா 2 லட்ச ரூபா பே பண்ணியிருப்பீங்க. அந்த பணம் உங்களுக்கு திருப்பி தரப்படாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு நீங்கள் இழக்க நேரிடும். இது ஆல் இந்தியா கோட்டாவுக்கு. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும். சேம் டைம் இப்போ நம்ம பார்க்க வந்த விஷயம் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் உங்களுடைய அந்த ரோல் நம்பர் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணியிருந்தவங்க இப்போ பே பண்ணது தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி நான் இது வரைக்கும் பேயே பண்ணலை சார், கவுன்சிலிங்கே கலந்துக்கல, 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் கலந்துக்கவே இல்லை சார், இப்போ தான் கலந்துக்கலான்னு இருக்கேன்னா தாராளமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். இப்போ நம்ம மெயினான மேட்ருக்கு வருவோம். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டு. இந்த டேட்டின் அடிப்படையில் எந்த ஒரு சேஞ்சஸும் இது வரைக்கும் நமக்கு தெரியல. பட் ஆனால் நமக்கு வேக்கன்சி இன்னும் கொடுக்கல ஆல் இந்தியா கோட்டாவுக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 75 இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே சேர்த்து எவ்வளோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது, எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறது இன்ன வரைக்கும் நமக்கு கொடுக்கல. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம வெப்சைட்டில் கொடுப்பாங்க, இந்த எம்சிசி வெப்சைட்டில். இப்போ நேற்றையிலேருந்து நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தொடங்கியிருக்கு. நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங், பட் ஆனால் அது டிலே ஆகுதா என்னன்னு தெரில. ஏன்னா வேக்கன்சி இன்னும் வரல. அக்டோபர் 8 ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க ரவுண்டு 3க்கு. பட் அதுவுமே டிலே ஆகுமா என்னன்னு தெரில. கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ மாணவர்களே, கண்டிப்பாக நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் கலந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் போயிருங்கிற ஒரு பயத்துலலாம் இருக்க வேணாம். பட் ஆனால் டீம்டு யூனிவர்சிட்டிங்கும் போது 2 லட்சம் ரூபா, அதை கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் யோசிச்சு. ஏன்னா தமிழ்நாட்டிலே கலந்துக்கலாமா இங்கே கலந்துக்கலாமா, தமிழ்நாட்டில் 400 மார்க்குக்கு கீழே இறங்கி வர மாட்டேங்குது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கே. அதனால் நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக எம்பிபிஎஸ் படிக்கணும், 30 லட்ச ரூபா செலவானாலும் பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னா ஓகே. அதே போல் பிடிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 200 மார்க்குக்கு ரொம்ப பிலோவில் இருக்கிறவங்களாம் பிடிஎஸ் படித்தே ஆகணும்னு நினைக்கிறவங்க ஆல் இந்தியா கோட்டாவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் மெயினான மேட்ருங்க. இந்த செக்யூரிட்டி டெபாசிட்னா உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் பார்த்தீங்களா, 2 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 2,05,000 ரூபா. நான் ஆல்ரெடி பே பண்ணியிருந்தேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் பே பண்ணுறதுனா டீம்டு யூனிவர்சிட்டி போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவ்வளவு பே பண்ணணும், 2,05,000 ரூபா. அதே போல் இல்லை சார், நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை மட்டும்தான் நான் பார்க்குறேன், கவர்மெண்ட் காலேஜ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸு இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் இந்த ரேஞ்சில் பார்க்குறேன் சார், அதுலலாம் எனக்கு வேக்கன்சி வந்தால் அது கூட ஓகே சார் அப்படின்னா வெறும் 5,500 அந்த ரேஞ்சு தான் வரும். 10,000 ரூபா வரும். இந்த அதாவது அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 10,000 வரும். இதுதான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். சரி சார், இந்த பணத்தை பே பண்ணுறோம், இதெல்லாம் நமக்கு வருமா, ஒருவேளை சீட்டு கிடைக்கல அப்போ நமக்கு அந்த பணம் வருமானு கேட்டிங்கன்னா தாராளமாக வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அதை அவங்க போட்டிருக்காங்க, தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த செக்யூரிட்டி டெபாசிட்லாம் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயிரும். எப்போ ரீஃபண்ட் ஆகும்னா இந்த கவுன்சிலிங் என்டையராக அடுத்த ஸ்டே வேக்கன்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு, அதுக்கப்புறம் வித்தின் நமக்கு ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு சீட்டு ரவுண்டு 3லேயோ இல்லை ஸ்டே வேக்கன்சிலேயோ கிடைக்காம போணுச்சுன்னா ஆல் இந்தியா கோட்டாவில் அந்த 2 லட்ச ரூபா பணமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் அந்த 5,000 10,000 ரூபா பே பண்ண அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு பே பண்ண செக்யூரிட்டி டெபாசிட்டாக இருக்கட்டும், எல்லாமே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த ரவுண்டோட முழு நோக்கம், 1வது ரவுண்டில் கலந்துக்கிட்டேன் சீட்டு கிடைக்கல ஆல் இந்தியா கோட்டாவில், 2வது ரவுண்டில் கலந்துக்கிட்டேன் சீட்டு கிடைக்கல, தாராளமாக இந்த ரவுண்டில் நீங்கள் கலந்துக்கலாம். ஓகே, இல்லை சார் நான் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் கலந்துக்கவே இல்லை சார், இப்போ கலந்துக்கலாமா, தாராளமாக கலந்துக்கலாம். பட் ஆனால் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணிட்டு தான் உள்ளே வர முடியுங்கிறத தெரிஞ்சுங்க. சேம் டைம் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், சார் நான் ஒரு காலேஜ் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் ஆல் இந்தியா கோட்டாவில் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டேட்டில் கிடச்சிருச்சு சார், கர்நாடகா, ஆந்திரா, சம்திங் வேறு ஒரு கேரளா, இல்லை வேறு ஸ்டேட் எங்கேயோ கிடச்சிருச்சு சார், நான் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன், அங்கேருந்து இங்கே மாற முடியுமானா தாராளமாக மாறலாம். தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வேறு எங்கேயாவது சீட்டு கிடச்சி மாறணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மாறிக்கலாம்.
காலேஜ் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடச்சி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரீஅலாட்மெண்ட்டும் இந்த ரவுண்டில் நமக்கு இருக்குது. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போனீங்கன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டு ஸ்ட்ரே வேக்கன்சியில் கலந்துக்க முடியாது. உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் 10,000 5,000 2 லட்ச ரூபா பணம் பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அடுத்த ரவுண்டில் பங்கேற்க முடியாது. சேம் டைம் உங்களுக்கு சீட்டே கிடைக்காம போச்சுன்னு வச்சிங்களேன் ரவுண்டு 3ல, நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக ஸ்ட்ரே வேக்கன்சிக்கு போகலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணலன்னா அங்கே உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் பிடித்து கொள்ளப்படும்ங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதுதான் மெயினான சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு மேற்கொண்டு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இந்த ரவுண்டில் என்ன வேக்கன்சி நமக்கு கொடுக்கல, இது முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரே வேக்கன்சி, அதுக்குமே ப்ரெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது புதுசாக, அதுக்குள்ளேயும் நீங்கள் ஸ்ட்ரே வேக்கன்சிக்குள்ளே வரலாம். அங்கே சீட் அலாட்மெண்ட் வந்துச்சுன்னா அதுக்கும் ஜாயின் பண்ணணும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. ஸ்ட்ரே வேக்கன்சியில் ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் வந்து ஒழுங்காக சீட்டு அதில் எடுக்கலைன்னா நீங்கள் அடுத்த வருஷம் நீட்டே எக்ஸாமே எழுத முடியாதுங்கிற ஒரு மிகப்பெரிய தடையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அப்டேட்டுங்க, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம இந்த எம்சிசி வெப்சைட்டை பார்த்துட்டே இருக்கோம். இப்போ கூட நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கையில் கூட நான் பார்க்குறேன், எந்த ஒரு அப்டேட்டுமே நமக்கு வேக்கன்சியாக வரல. வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் ரவுண்டு 3 வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 6ஆம் தேதிக்கு பிறகு தான் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ்நாடு கவுன்சிலிங்கை கொஞ்சம் ஓரமாக நம்ம தள்ளி வச்சுட்டு ஆல் இந்தியா கோட்டாவோடதை பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு நிறையா மாணவர்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, எனக்கு குழப்பமாக இருக்குது சார், இன்னுமே குழப்பமாக இருக்குது சார் அப்படின்னா எனக்கு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தாலும் நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.